ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 63 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம ரூக்கியா குக்கக்குவை பார்க்க வந்தால, அவளுக்குமே நல்லா தெரியும் இவ யாரு என்னன்னு. எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே ரொம்பவும் சோகமாயி என்னைய மன்னிச்சிருங்க, நான் முன்னாடியே வந்திருக்கணும், ஆனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தைரியம் இல்லாம நான் தப்பிச்சு ஓடிட்டேன். சொல்ல போனா நான் ஒரு கோலை, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதனால தான் நான் வரல, என்னைய மன்னிச்சிருங்க நீ ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. ஆனா குஷிபா போதும் போதும் மன்னிப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பா. ஆனா அப்பவும் சும்மா இல்லாம ரூக்கியா இல்ல அப்படின்ட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்க வருவா. தலையிலேயே ஒரு போடு. பின்ன மன்னிப்பு கேட்காத சுமாருன்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஏன் அவ வேண்டான்னு சொல்றான்னா, அவளுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும். ஜூஷிரோ இவகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். இது ரூக்கியாவோட தப்பு இல்ல, இது உன் தப்பு தான் சொல்லி உன்னையே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்க. எனக்கு எப்போ தெரியும், தெரிஞ்சப்பவே நான் மன்னிச்சிட்டேன்பா. அப்பந்தான் ரூக்கியாவுக்குமே புரியுது, அப்ப எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நான் தான் தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா ரெண்டு பேரும் சைடுமே கையனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. சரி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாரிங்கம்பா, போன டைம் மண்டையில அடிச்சா இந்த டைம் கையை முறுக்கிட்டு மூஞ்சிலேயே குத்திடுவா. பின்ன மன்னிப்பு கேட்காதன்னு சொல்லும்போது திருப்பி கேட்டா மறுபடியும் மண்ணுன்னு எடுப்பான். அவ கைய பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கம்பா. கரெக்டா அந்த டைம் ஒரிஹிமேவும் இச்சிகோவும் அங்க வந்து, சரி பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? அவங்க லிவிங் வேர்ல்டுக்கான கேட்டை நாளைக்கு ஓபன் பண்ண போறாங்களாமா, அதனால நாளைக்கு நம்ம கிளம்பலாம். நீ இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அதனால சீக்கிரமா போய் நல்லா தூங்கு, நாளைக்குள்ள எப்படியாச்சும் ரெடி ஆயிரு, கிளம்பிடலாமா. ஆனா ரூக்கியா என்ன சொல்லுவா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருக்கணும், நான் லிவிங் வேர்ல்டுக்கு வரல, இங்கே இருக்கிறேன்னு. அதுக்காக நம்மளால ஆச்சு பூச்சுன்னு கத்தலாம் மாட்டான். அவளை காப்பாத்துறது மட்டும்தான் அவனோட ஒரே நோக்கம். காப்பாத்தியாச்சு, இனி அவன் எங்க இருந்தா என்ன, நீ இங்க இருக்கணும்னா தாராளமா இருந்துக்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமா. குக்ககு இருந்துட்டு நாளைக்கு கிளம்புறீங்கன்னா அப்ப எங்க கூட டின்னருக்கு வா, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா. இவளை கண்டாலே அவனுக்கு அள்ளு விடும், எப்படி கூப்பிட்டவன வருவான், அதனால அப்படியே இழுப்பானா, மூக்கிலேயே ஒரு குத்தி மறுபடியும் என்ன சொல்ல வைக்காத, ஒழுங்கா வந்து சேருன உடனே நீங்க சொல்லி எப்படி வராம இருப்பேன், வந்து தொலைறேன்பா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு டின்னர் ஏகபோகமா நடக்கும். காஞ்சு வாயில இவன் சாப்பாடை வச்சு அமுக்க, இவன் வாயில அவன் மீனை வச்சு அமுக்க, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே காமெடி தான். எல்லாம் விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இங்க குக்குகுவை பார்க்க வந்து அப்படியே டின்னருக்கு போயிட்டாங்க. ஆனா ரெஞ்சி மத்தவங்க எல்லாம் இன்னும் ரூக்கியாவை பார்க்கல, அதனால நைட்டு பூரா அவளை தேடிட்டு இருப்பாங்க. ரூக்கியா எங்க இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தானா பஞ்சாயத்து இல்லாம இருந்திருக்கும். தேவையில்லாம எல்லாத்தையும் தேட விட்டுட்டான். அதே நேரம் இங்க டோஷிரோ ரங்கிக்குவை பார்க்க அவ வீட்டுக்கு வந்தா பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா சரக்க ஊத்துன்னு ஊத்தி அத்தனை பேரும் தரைய நக்கிட்டு இருப்பாங்க. கிராலாம் எப்படியாச்சும் நீ இவகிட்ட இருந்து காப்பாத்துறான்னு போதையில புலம்பிட்டு இருப்பான். ஏன் பூடாம ஊத்தி இருப்பா வாயில. இதுல டோஷிரோவை பார்த்த உடனே நான் என்ன செத்து போயிடுவேன்னு கேப்பா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, மூஞ்ச தரைய பார்த்து வச்சு அவளால மூச்சு விட முடியலையா. அதெல்லாம் சரியாயிரும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே படு, இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிடிச்ச பீடையே ஒளிஞ்சிருமா. இவங்களோட ஒரே காமெடி தான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே எல்லாம் கிளம்ப ரெடி ஆயாச்சு. இவங்க வெளியில போக வேண்டிய கேட்வேவையும் காட்டுவாங்க. ஆக்சுவலா இதுதான் அபிஷியலா போயிட்டு வர்றதுக்கான கேட்வே. ஜூஷிரோ தான் காட்டுவான். அது மட்டும் இல்லாம நம்ம இச்சிகோக்கு காம்பேட் பாஸ் ஒன்று கொடுப்பான். இது சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பருக்கு கொடுப்பாங்க. அதாவது சோல் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றவங்களுக்கு இதை கொடுப்பாங்கன்னு வைங்க. இதை யூஸ் பண்ணான்னா நம்ம பையலுமே ஒரு சோல் ரீப்பர் தான், அதாவது அபிஷியல் சோல் ரீப்பர். நம்ம பைய பண்ண ஹெல்ப்புக்கு இது பத்தாது தான். ஆனான்னு சோகமாவான். இச்சிகோ எனக்கு இதுவே ஓகே தான், நான் எதையும் எதிர்பார்த்து இங்க வரல, ரூக்கியாவை காப்பாற்றணும் அவ்வளவுதான், எப்படி ஒன்று கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அடுத்து ரூக்கியாட்டெல்லாம் போய் பேசிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. இவங்களை அனுப்பி வைக்கிறதுக்காக முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. சொல்ல போனா சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. ஆனா கென்பச்சியும் யாச்சிருவாங்க வந்திருக்க மாட்டாங்க. நம்ம பைய போன அடுத்த நிமிஷம் அவனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ண முடியல. ஏன் கென்பச்சி நீ போய் பாய் சொல்லையா, இதுக்கப்புறம் நீ அவனை மீட் பண்ணாம போயிட்டீனா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அந்த ஓல்டு மேன் என்ன சொன்னாரு, இந்த சண்டை முடியல, நாங்க கண்டிப்பா மறுபடியும் மீட் பண்ணுவோம், ஏன்னா நானும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்ப்பா. அப்படின்னா நாய் மாதிரி நீ வெயிட் பண்ண போறியான்னு கேப்பா. எதை சொல்லி அவமானப்படுத்தணுமோ அதெல்லாம் சொல்லு. கட் பண்ணா இங்க நம்மாளுகளை காட்டுவாங்க. வெள்ளுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க உள்ள வந்தப்போ அந்த இடமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகிக்கிட்டே வரும், இவங்க தப்பிச்சு ஓடி வந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ போறப்பவும் இருக்கும். ஏன்டா அபிஷியல் வழின்னு சொல்லி தான்டா கூப்பிட்டு வந்தீங்க, இங்கேயும் ஏன்டா இதே மாதிரி இருக்குதுன்னு கேட்டா, சோல் ரீப்பர்ஸ் வந்து ஹெல் பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணுவாங்களாமா, அதனால அவங்க ஈஸியா வந்துருவாங்க. இவங்க ஒன்றும் சோல் ரீப்பர் இல்லையே, அதனால இவங்க ஓடி வந்து தான் ஆகணும். போங்கடா பண்ணாட பயலான்னு திட்டிக்கிட்டே ஓடி வந்து ஒரு வழியா ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. என்ன எக்ஸிட் பாயிண்ட் டாப்ல இருக்கும். கதறிக்கிட்டே கீழே விழுவாங்க. கரெக்டா ஒரு கிணனை வச்சு அடிப்பான். அது ஒரு துணியா ஃபார்ம் ஆகி அவங்கள கம்ப்ளீட்டா கேட்ச் பண்ணிரும். அதுக்கப்புறம்
கசாய் வந்து கேட்ச் பிடிப்பான். அடுத்து கிசுக்கே வந்து அந்த துணி அப்படி உருவன உடனே ஏதோ ஃபிளைட்ல பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிசுக்கே என்னைய பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சலாமா. உடனே நம்மளும் ஆமான்னு உடனே என்னைய மன்னிச்சிருங்க நான் மறைச்சிட்டேன்மாண்ணா. பரவாயில்ல நீ எங்களுக்கு நல்லதானே பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம எங்களை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்க. இதுக்கு நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா அங்க இருக்கிற நிறைய விஷயங்களை பத்தியும் உன்னைய பத்தியும் எதுக்காக மறைச்ச? தெரிஞ்சா நாங்க பயந்து ஓடிடுவோன்னு தானே பண்ண அப்படின்னு. ஆமாம்பானா. அதுவும் இப்படி நக்கலா சொன்ன உடனே வாயிலே ஒரு குத்து. என்ன அடி. நீ பண்ண வேலைக்கு நியாயப்படி ரூக்கியா கிட்ட தான்டா மன்னிப்பு கேட்கணும். நான் கொடுத்ததுக்கு மேல அவ வாயில குத்துவா வாங்கிக்காம்பான். அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம இஷிடாவை தான் டிராப் பண்ணுவாங்க. அவன் இறங்குறப்போ இச்சிகோ கிட்ட நல்லா கேட்டுக்க. நீ ஒரு சோல் ரீப்பர் நான் ஒரு குயின்சி. நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம்னா நீயும் நானும் எனிமீஸ் மறந்துடாதன்ட்டு போவான். மேல இருந்து குதிச்சதுல மூளைகளை கலங்கி போச்சா ஏன் அப்படி உளறிட்டு போறான்பா. அதுக்கப்புறம் பறந்தே ஒவ்வொருத்தர் வீட்லயா கொண்டு போய் டிராப் பண்ணுவாங்க. நம்ம இச்சிகோ மட்டும் எனக்கு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியிலே கூச்சிருவான். அது வேற எங்கேயும் இல்ல அந்த லேக் பக்கம் தான். அப்போ யோரைச்சி கிசுகே கிட்ட இது ஒரு லாங் ஜேர்னி தான். சரி நீ ப்ரொடெக்ட் பண்ணது இப்போ அவங்க கையில கிடைச்சிருச்சே நீ என்ன ஆகும்னு கேட்டா பாப்போம். முதல்ல எல்லாத்தையும் நார்மல் பண்ணுவோம். இனி இதுக்கப்புறம் நம்ம இச்சிகோவும் மத்தவங்களும் தான் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இதெல்லாத்தையுமே சரி பண்ணணும். ஏன்னா இனி அவங்கள நம்பி தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. அதே நேரம் இங்க நம்ம பைய ஒரு வழியா இவ்வளவு நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இனி இதுக்கப்புறம் புதுசா கிளம்ப போற அந்த பயங்கரமான பிரச்சனை என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.